ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishnastechinfo. இந்த வீடியோவில் நம்ம பழைய வெர்ஷன் ஆண்ட்ராய்டு டிவைஸஸில் எப்படி ப்ரைவசி டேஷ்போர்ட் எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரைவசி டேஷ்போர்ட்னா என்னென்னா, என்னென்ன பெர்மிஷன்ஸ் உங்களோட ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு டாப்பில் லிஸ்ட் ஆகும். ஸோ அது வந்து ஆண்ட்ராய்டு 12 வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாகவே அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க கூகுளிலேருந்து. ஆண்ட்ராய்டு 12க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இல்லை. அது எப்படி மற்ற பழைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸில் எனேபிள் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இது போய்ட்டு ப்ரைவசி டேஷ்போர்ட்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ப்ரைவசி டேஷ்போர்ட் இந்த ஆப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரைவசி டேஷ்போர்ட் ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரைவசி டேஷ்போர்ட் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிறதுக்கு வந்து இந்த பெர்மிஷன்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து வைல் யூஸிங் தி ஆப் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸும் இங்கே சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் ஓப்பன் செட்டிங்ஸ் கொடுங்க. இதில் ஓப்பன் செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த ப்ரைவசி டேஷ்போர்ட் இது ஆஃபில் இருக்கும், இதை எனேபிள் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட்கட் உங்களுக்கு வேணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனோட பாட்டம்லேருந்து 2 ஃபிங்கர்ஸ் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெர்மிஷன்ஸ் இப்போ நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இப்போ மற்ற ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன பெர்மிஷன்ஸ் யூஸ் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ ஊபர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஊபர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இங்கே மேலே பார்க்கலாம். இப்போ லொக்கேஷன் பெர்மிஷன் யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ லொக்கேஷனோட ஐக்கான் இங்கே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் அதுக்கு என்ன பெர்மிஷன் யூஸ் ஆகுதுன்றது இங்கே உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ என்ன பெர்மிஷன் யூஸ் ஆகுதுன்றது இங்கே ஐக்கானில் வந்துடும். ஸோ இந்த ஆப்பில் இன்னும் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு கேமரா, லொக்கேஷன், மைக்ரோஃபோன் வந்து எதெல்லாம் யூஸ் ஆகிருக்குன்றது இங்கே பார்க்கலாம். ஸோ லொக்கேஷன் இன்றைக்கி யூஸ் ஆகிருக்கு. ஸோ எந்த டைமில் யூஸ் ஆகிருக்குன்றது இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் நம்ம இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணதால் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வரல. ஸோ இப்போ அதர் பெர்மிஷன்ஸில் பார்க்கலாம். இங்கே ஆக்சசிபிலிட்டி யூசேஜில் என்னென்ன பெர்மிஷன்ஸ் அலோவ் ஆகிருக்குங்க பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு வந்து ஃபுல் பெர்மிஷன்ஸ் ஆக்சஸ் ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி ப்ரைவசி டேஷ்போர்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கும் ஃபுல் பெர்மிஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இப்போது தீம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தீம் வந்து இப்போது டிஃபால்ட் தீம் தான் இருக்குது. ஸோ லைட் வேணுன்னா லைட்டும் மாற்றி டார்க் தீமும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைவசி இண்டிகேட்டர் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைப் வந்து 2 டைப் இருக்குது. கலர் டாட்ஸ் வர்ற மாதிரி இருக்குது. அப்புறம் ஸோ பெர்மிஷன் ஐகான்ஸ் வந்து ஷோ ஆகிற டைப் இருக்குது. ஸோ இதில் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பொசிஷன் வந்து உங்களுக்கு டாப் ரைட்டில் இருக்கணுமா, லெஃப்ட்டில் இருக்கணுமா, எங்கே இருக்கணுன்றது இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணணுன்னா நீங்கள் அதுவும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் ஸோ என்னென்ன பெர்மிஷன் யூஸ் ஆகுதோ அந்த பெர்மிஷன் யூஸ் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டாக வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளூட் ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த இண்டிகேட்டர்லேருந்து எக்ஸ்க்ளூட் ஆயிரும் இந்த ஆப்ஸ்லாம். ஸோ ஆப் லிமிட்டேஷனும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பழைய ஆண்ட்ராய்டு டிவைஸஸில் எப்படி ப்ரைவசி டேஷ்போர்ட் எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.